அன்பிற்குரிய சகோதரர்களே, வருகிற ஜனவரி 4ஆம் தேதி அன்று நம்முடைய அமைப்பின் சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டம், அநீதிக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம். இந்த நாட்டில் அரசியல்வாதிகள் நமக்கு நியாயம் வழங்குவார்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் நியாயம் வழங்குவார்கள், அதிகாரிகள் நியாயம் வழங்குவார்கள் என்றெல்லாம் வைத்த நம்பிக்கை பொய்த்து போன நிலையில நீதிமன்றங்கள் நமக்கு நீதி வழங்குவார்கள், நியாயம் வழங்குவார்கள் என்று நம்ம நம்பணும். கடைசி நம்பிக்கையாக எதன் மீது வைத்திருந்தோம்? நீதிமன்றங்கள் நமக்கு நியாயமா செய்வார்கள் என்று நம்ம நம்பிக்கை வைத்திருந்தோம். ஆனா அந்த நீதிமன்றங்களை இன்றைக்கு இந்த பாபர் மசூதியுடைய பிரச்சனையில சட்டத்திற்கு எதிரான முறையில் மத அடிப்படையில, மத நம்பிக்கை அடிப்படையில ஒரு துரோகமான ஒரு தீர்ப்பை தந்து உலக அரங்கிலே இந்தியாவுடைய நீதித்துறையை காரி துப்பக்கூடிய அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆக்கி இருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் உள்ள எந்த ஒரு சட்ட விதியும் அந்த தீர்ப்புல பின்பற்றப்படவே இல்லை. சட்டத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள்ல நாங்க இப்படித்தான் நம்புகிறோம், எங்க நம்பிக்கை இப்படித்தான் என்ற அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி தீர்ப்புகள் நாளைக்கும் வழங்கப்படலாம். இந்த ஒரு தீர்ப்புடன் நின்று விடுவது அல்ல. நீதிமன்றங்கள் இப்படி தீர்ப்பு வழங்கும் பொழுது மூனசாமியார்களாக நாம் இருந்தோமையானால், எதுக்கும் வாய் திறக்காமல் இருந்தீர்களேயானால் இந்த தீர்ப்பு தான் நீதிமன்றத்துக்கு தருவாங்க. உங்க ஊர் பள்ளியாசல்ல போய் ஒரு சிலையை கொண்டு வைத்து விட்டு இது எங்களுடைய எதுன்னு கேச போட்டான்னு சொன்னா அவங்க சிலை இருக்கனால அவங்கள்ட்ட கொடுத்துருப்போம்னு சொல்லுவார்கள். ஏன்? அவர்கள் நம்புகிறார்கள். நம்பிக்கை அது. அந்த மத நம்பிக்கை அடிப்படை அதிகமான மக்கள் நம்பும் பொழுது நீங்க வெளியே போங்கன்னு தான் நீதிமன்றங்கள் என்ன செய்வாங்க, தீர்ப்பு சொல்வார்கள். அந்த தைரியத்தை இந்த தீர்ப்பு என்ன செஞ்சிருக்கிறது, தெளிவாக உணர்த்தி இருக்கிறது. அப்ப பாக்குறாங்க, ஒன்னும் நடக்கவே இல்லை நாட்டில். இந்தியா முழுசும் பார்க்கிறோம். இந்த தீர்ப்புக்கு எதிராக முஸ்லிம் அல்லாத மனித உரிமை ஆர்வலர்கள் தான் குரல் எழுப்புகிறார்களே தவிர, கண்டிக்கிறார்களே தவிர, கருத்து சொல்றவங்க யாரா இருக்கிறாங்க? முஸ்லிம் இல்லாத ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள், நேர்மையானவர்கள், சிந்தனையாளர்கள், சட்ட வல்லுநர்கள், முன்னாள் நீதிபதிகள், அது மாதிரியான ஆட்கள் தான் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் இப்படி ஒரு அநியாயம் பண்ணியிருக்கிறாங்க என்று சொல்லுகிறார்களே தவிர, முஸ்லிம் சைடுல இருந்து இது எங்களை கொந்தளிக்க செஞ்சிருக்குது, நீதிபதி சொன்னாலும் நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கிறுக்குத்தனம் என்று தெல்ல தெளிவாக கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறான்னு கேட்டா அது மாதிரி செய்யலன்னா என்ன ஆகும்? நீங்க நல்ல விலைக்கு நீதிபதிகள் ஏதோ சட்டத்தின்படிதான் தீர்ப்பளிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. மக்களுடைய உணர்ச்சி கொந்தளிக்கிற அடிப்படையில் தான் நீதிமன்றங்களுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது என்பதற்கு நேற்றைய தினம் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அளித்த ஒரு தீர்ப்பை நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நேற்று என்ன தீர்ப்பளிக்கிறாங்க? நம்ம நாட்டில் ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு நடத்துறாங்க. இந்த ஜல்லிக்கட்டுங்கிற சட்ட புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஜல்லிக்கட்டு சட்டவிரோதம் சொல்லிடலாம். ஜல்லிக்கட்டு செய்வது இந்தியாவுடைய சட்டத்துக்கு எதிரானதுங்க. இந்தியாவில் மிருகங்களை வதை செய்யக்கூடாது, மிருகங்களை சித்திரவதை செய்யக்கூடாது, மிருகங்களுக்கு போதைப் பொருளை கூட்ட என்ன செய்யக்கூடாது, அது வெறியேற்றக்கூடாது, அது மாதிரியான தன்னைத்தானே அழித்துக் கொள்ளக்கூடாது என்றெல்லாம் நிறைய ரூல்கள் நம்ம நாட்டில் இருக்கிறது. ஒருத்தன் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்ள முடியுமா? காயப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன் உடம்பு நான் காயப்படுத்திக்கிறேன்னா, காயப்படுத்துறது கையை வெட்டுறதுக்கு உனக்கு அனுமதி இல்லைன்னு செய்வாங்க, சொல்லுவாங்க. தற்கொலை செய்ய முடியுமா ஒருத்தன்? என் உயிர் நான் பண்றேன், தற்கொலை செய்ய முயற்சி மாட்டிக்கிட்டா அது கேஸ் உள்ள சொல்லிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த ஜல்லிக்கட்டுனா என்ன நடக்கிறது? ஒரு மிருகம், வாயில்லா ஜீவன், அதுக்கு சாராயத்தை ஊத்தி அதை சுத்தி ஆயிரக்கணக்கான பேர் சுத்தி நின்று கொண்டு அதை ஏறி மிதிக்கிறதும் இது பண்றது பாக்குறோம். பார்த்தா குடும்பம் நல்லா தெரிகிறது. இதுக்கு ஒரு வீரம் கிடையாது. வீரம்னா ஒண்டி கொண்டி மோதி பார்த்தா என்னது வீரம்னு சொல்லலாம். அது மாதிரியா இல்லாம 1000 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை போய் மிரட்டுறதும் அடக்குறதும் பெரிய வீரமாயுது. பார்த்தால காட்டு மிராண்டித்தனம், கிறுக்குத்தனம் என்று நமக்கெல்லாம் தெரிகிறது. சட்டம் அப்படித்தான் சொல்கிறது. தன்னை தானே குத்திக்கிறான், மாடு போய் மிதிச்சதுக்கு அதுக்கு என்ன தெரியும்? காலால மிதிச்சியும் சாவடிக்குது, கொம்பால முட்டியும் குத்தியும் கிழிச்சு சாவடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் காயமடைந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் வேடிக்கை பார்க்குது, போலீஸ் வேடிக்கை பார்க்குது, அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இதனால சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு தடை என்கிற மாதிரி முதல்ல இடைக்கால தடை போட்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த காரியத்தை இந்த தப்பான காரியத்தை செய்கிறவர்கள் அங்கங்க புரட்சியும் போராட்டமும் கொந்தளிப்பு வந்த உடனே அப்படியே பல்ச்சடிக்கு சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணது? சட்டத்தில் இடமே இல்ல, இடம் இல்லாத ஒன்றை நேற்றைய தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு நடத்தி கொள்ளலாம். என்னடா ரூல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரூலாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் எதுக்குறாங்கல்ல, மக்களுடைய ஆதரவு இல்லாம போயிரும்ல, மக்கள் கொந்தளிக்கிறாங்கல்ல. அப்ப சட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சட்டத்தின்படி எல்லாம் தீர்ப்பளிக்கப்படுவது கிடையாது.
மக்களுடைய உணர்ச்சிக்கு ஏற்றதான் அதிகமான மக்களுடைய உணர்வுகளுக்கு ஏற்பத்தான் தீர்ப்பளிக்கிறார்கள். யார் கொந்தளிக்கிறார்களோ அவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறது, யார் சும்மா தூங்கி கிடக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்காது. அதான் ஜல்லிக்கட்டு தீர்ப்பு சொல்லுகிறது. இது தீர்ப்பு யாரா வெளிநாட்டு சிரிப்பானோ எப்படி இது தீர்ப்பு? மிருகவதைன்னு ஒரு பக்கம் சட்டம் போட்டிருக்கிற, ஒரு குறவை முடிச்சிட்டு கொக்க சுட்டு அவனை பிடிச்சி உள்ள ஒதுக்கி போடுற, ஒரு குரங்காட்டி குரங்க வச்சு வேடிக்கை காட்டினான்னு சொன்னா மிருகத்தை இது வதையாம். குரங்க வச்சு வேடிக்கை காட்டினா பாண்டா வரும் போண்டா போகும்ல, மிருக வதை செய்யறான்னு அவனை பிடிச்சி என்ன செய்யறாங்க, உள்ள பிடிச்சி போட்டுறாங்க. பீச்சில் வந்துகிட்டு லவ் பேர்ட்ஸ் பறவை வித்துக்கிட்டு போனான்னு சொன்னா நீ பண்றேன்னு பண்றாங்க. இங்கிட்டு பார்க்க கார்ல துப்பாக்கியை தூக்கிட்டு துப்பாக்கி ஏற்கனவே தூக்கிட்டு ஒருத்தன் போனான்னு சொன்னா ஃபாரஸ்ட் அதிகாரி எங்கடா போறான்னு பிடிச்சிட்டு அப்படியே மடக்கிறான். இந்த ரோட்லயே இந்த ஈசிஆர்ல இருக்கு, நீங்க வேண்டாம் ஏற்கனவே எடுத்துட்டு போங்க பாப்போம். வனவிலங்கு சட்ட பிரகாரம் மிருகங்களை வேட்டையாடுற, மிருகங்களை பாதுகாக்கிறதுக்கு மூடு சட்டத்தையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இருக்கிறான். யாருக்கு இருக்க மாட்டேங்கிறான்? ஊரறிய உலகறிய கலெக்டர் முன்னிலையில போலீஸ் அதிகாரி முன்னிலையில இவ்வளவு அக்கிரமம் செய்யறாங்க. இது ஒரு கொடுமை, உலகமெல்லாம் பார்த்து இதெல்லாம் மனிதர்கள் செய்யற காரியமான்னு கேட்கிறான். அதை அவர்கள் செய்கிறார்கள் பார்த்த உடனே எதிர்ப்பு கிளம்பின உடனே அங்க போராட்டம் பண்ண உடனே இடைக்கால தடை போட்ட நீதிமன்றம் என்ன செய்யுது, பண்ணிட்டு போங்கப்பா. அது இடத்துல சும்மா பண்ணிடக்கூடாது, 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் கட்டிட்டு செஞ்சுட்டு கூடாதுன்னு கூடாதுன்னு பணக்காரன் மட்டும் செய்யலாமா, வசதி உள்ள ஊர்ல மட்டும் செய்யலாமா, இல்லாதவன் செய்யக்கூடாது. அப்ப செய்யலாம் சொல்லி தொலைச்சிட்டு போகணும். அப்ப சட்டத்தை விட்டு கொடுக்கலங்கிற மாதிரி விட்டு கொடுத்தோம் வளைஞ்சு கிழஞ்சு செஞ்சுட்டு போயிருவாங்க. அதே மாதிரிதான் இந்த பாபர் மசூதி தீர்ப்பு பண்ணாங்கல்ல, இது நம்ம நீதிபதிகள் சொல்லிட்டாங்க விமர்சிக்க கூடாது கண்டிக்க கூடாது அப்படின்னு இருந்தோம்னு வைங்க, போடா என்ன வேணா செஞ்சுக்கிட்டா கண்டிக்க தான் செய்வோம், உன்னால ஏன்டா நீ பாத்துக்க என்று ரோட்ல இறங்கி நம்முடைய எதிர்ப்பை காட்டினா மட்டும்தான் நம்ம இருக்கிற பள்ளிவாசல காப்பாத்திக்கிற முடியும். ஒரு பள்ளிவாசல் நம்ம இழந்துட்டோம், அதுக்கு சுப்ரீம் கோர்ட் நாளைக்கு என்ன செய்து பார்க்க போறோம், அது இறுதி தீர்ப்பு வரப்போகிறது. ஆனால் இந்த ஹைகோர்ட் தீர்ப்பு கீழ்கோர்ட் வரைக்கும் எதிரொலிக்கும். ஒரு ஹைகோர்ட்ல தீர்ப்பளிச்சுட்டான்னு சொன்னா சின்ன சின்ன கோர்ட்டுகள் செஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவான், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல என்ன பண்ணுவான், அதை மையமா வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். அலகாபாத் ஹைகோர்ட்ல அடிச்சுட்டாங்க, அதனால இப்படிதான் தீர்ப்பளிப்போமா. அப்ப இருக்கிற ஒரு பள்ளிவாசலையும் காப்பாற்ற இயலாது, இருக்கிற எந்த பள்ளிவாசல் நமக்கு இல்லாம போய்விடும். அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு நிலைமை நினைஞ்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பின் மூலமா உண்டாக்கி இருக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை எதிர்த்து களமிறங்குவதற்காகத்தான் சென்னையிலையும் மதுரையிலையும் 2 இடத்துல ஹைகோர்ட்டுடைய கிளைகள் இருக்கு. அங்க மதுரையில சென்னையில் ஹைகோர்ட் இருக்கிறது, மதுரையில் ஹைகோர்ட் கிளை இருக்கிறது. என்ற காரணத்தினால அந்த அலகாபாத் நீதிபதிகளையும் அவங்களுடைய தீர்ப்பையும் கண்டித்து இந்த மதவெறி அடிப்படையில் அமைந்த தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கிற வகையில் ஒரு கண்டன பேரணிக்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் அழைப்பிடப்பட்டிருக்கிறது. இது மற்ற போராட்டங்களை போல இல்லாம ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் அங்க நிக்கணும். அப்பதான் நாளைக்கு தீர்ப்பு ஒழுங்கா பண்ணுவோம், பயம் வரும். நீதிபதிகள் அப்படித்தான் தீர்ப்பளித்துக் கொண்டிருக்கிறார்கள் சட்டத்தின் படி. நாளைக்கு இப்போ எந்த அழிச்ச தீர்ப்போட காரணம் என்ன, அவன் போட்ட வெறியாட்டத்தை நம்ம போடவில்லை. இந்த தீர்ப்பு இந்த அநியாய தீர்ப்போட காரணம் என்ன, அவங்க வெறி பிடிச்சு அலைஞ்சாங்க, ஊர்வலம் போனாங்க, கலவரத்தை உண்டாக்குனாங்க, இவங்க பெட்டி பாம்பு அடையும் கிடக்குறாங்க. அப்ப அவங்கள திருப்திப்படுத்தணும், யார் கொந்தளிக்கிறார்களோ அவங்கள திருப்திப்படுத்தணுங்கிறதா தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மளும் என்ன செய்யணும், நாங்களும் பெட்டி பாம்பெல்லாம் இருக்க மாட்டோம், நீ எவ்வளவு பெரிய கொம்பன் சொன்னாலும் தப்புன்னு சொல்லுவோம் என்று நம்ம காட்டினால்தான் அந்த பள்ளிவாசல் மீது 2வது சுப்ரீம் கோர்ட்ல அதை வழக்கு எடுத்து தீர்ப்பளிக்க அதுவும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இவர்களை கண்டிக்கிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா இருக்கிற எல்லா வழிபாட்டு தலங்களையும் காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதனால ஒவ்வொருவரும் இன்னைக்கு முயற்சி எடுத்து இந்த செய்திகளை எல்லா பக்கமும் கொண்டு போய் அதுல திரளாக கலந்து கொண்டு நம்முடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.